உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் பொழுது நீ சற்றே ஒதுங்கி இருக்க வேண்டும், இந்த தேர்தலை நீ நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை, முழக்கத்தை இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் வைத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் தவறிவிட்டார்கள். ஏன்னா ஒரு குற்றவாளி எப்படி திரும்பவும் நீதிமானாக இருக்க முடியும், அந்த பதவியில எப்படி செய்ய முடியும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. நாம தமிழ்நாடு சரி பரவாயில்ல, இது ஒன்று ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஞானேஷ்குமார் ஜெயித்து விடலாம், அதாவது அலோவ் பண்ணலாம் நம்ம ஜெயிப்பதற்கு. ஏன்னா எல்லாமே நாம தோற்கடிச்சிட்டோம்னு சொன்னா தேர்தல் ஆணையம் சரியில்லை என்று சொல்லி விடுவார்களோ என்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் கம்ப்ளீட்டா. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மோடியும் சரி, பாஜகவும் சரி, தேர்தல் கமிஷனரும் சரி, இந்த ஈவு இறக்கம், கேசினோ எஃபெக்ட் எல்லாம் பார்க்கறதுல அடிச்சு காலி பண்ணி எல்லாரையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். வணக்கம். தமிழ்நாடு, அசம், வெஸ்ட் பெங்கால், புதுச்சேரி மற்றும் கேரளா 5 மாநிலங்களுக்கான தேர்தல் தேதியை குறித்திருக்கிறார்கள். ஞானேஷ்குமார் இந்த நாட்டு தேர்தல் ஆணையர் எந்த அளவில் இந்த நாட்டு டெமோக்ரஸியை உடைத்திருக்கிறார், எந்த அளவில் இந்த நாட்டு மக்களுடைய நம்பிக்கையை சிதைத்திருக்கிறார், எந்த அளவில் முக்கியமாக மைனாரிட்டிகளுடைய ஓட்டுகளை அளித்திருக்கிறார்கள் என்கிற ஏராளமான கேள்விகள், ஏராளமான குற்றச்சாட்டு இந்த நபர் மீது இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 எம்பிக்கள், எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய 200 எம்பிக்கள் லோக்சபாவில், ராஜ்யசபாவில் இந்த நபருக்கு எதிராக ஒரு இம்பீச்மெண்ட் நோட்டீஸையும் வழங்கியிருக்கிறார்கள். அதாவது எந்த நபர் மீது இந்த அளவில் அலிகேஷன் இருக்கிறதோ அதே நபர் நேற்று பிரஸ் மீட்டை கூப்பிட்டு இந்த நாட்டில் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை பற்றின செய்தியை வெளியிடுகிறார். இந்த 5 மாநிலங்களில் தேர்தல் நடக்கப் போகிறதாக ஒரு அறிக்கையும் கொடுக்கிறார். எந்த விதமான மொராலிட்டி இருக்கிறது, மாரல் வேல்யூஸ் இருக்கிறது, எந்த நபர் தலையில் திருட்டு பட்டம் இருக்கிறதோ அதே நபரை வைத்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறது இந்த நாட்டு அரசாங்கம். அதையும் வேடிக்கையாக ஒட்டுமொத்த ஊடகங்கள் பார்த்து வருகிறது, ரசித்து வருகிறது. இந்த நபர் செய்த அட்டூழியத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, நேற்று மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வெஸ்ட் பெங்காலில் அறிவிக்கப்படுகிறது. மம்தா பானர்ஜியின் பல முயற்சிகளுக்கு பின் அங்க எஸ்ஐஆர் ஒரு விதத்தில் முறிக்கடிக்கப்பட்டது. மம்தா பானர்ஜி தேர்வு செய்த உயர் அதிகாரிகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் வந்த உடனேயே இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அரசாங்கத்துடைய பல பவர் ஷிஃப்ட் ஆகிரும் எலெக்ஷன் கமிஷன். அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய பாஸ் யார்? ஞானேஷ்குமார். அப்போ ஞானேஷ்குமார் எந்த முடிவுகள் எடுக்கிறாரோ அந்த முடிவுகள் அங்க அமலில் கொண்டு வரப்படும். ஞானேஷ்குமார் கையில் இந்த பவர் போன அடுத்த நிமிடம் மம்தா பானர்ஜியால் நியமிக்கப்பட்ட உயர் அதிகாரிகள் அனைவருமே அடுத்தடுத்து மாற்றப்படுகிறார்கள், இன்க்ளூடிங் த டிஜிபி ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நாங்கள் எத்தனை லட்சம் சேர்த்தோம் என்று கூறி ஒரு 76 லேக் வாக்காளர்கள் மட்டும் தான் நீக்கப்பட்டார்கள் என்கிற ஒரு கணக்கை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சி அல்ல மாநில கட்சிகள் யாருமே பலத்த குரலை எழுப்பவே கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் தமிழ்நாட்டு மொத்த மக்கள் தொகையிலிருந்து 6 கோடியே கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்கள் இருந்தார்கள் இந்த எஸ்ஐஆருக்கு. எஸ்ஐஆர் நடந்து முடிந்த உடனே நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 76 லட்சம் வாக்காளர்கள் அவர்களுடைய பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டது. அப்போ அத்தனை நபர்கள் தன்னுடைய வாக்கு உரிமையை இழந்து நிற்கிறார்கள். இதை பற்றி எதற்காக யாருமே பேசவில்லை. இன்னைக்கு அந்த 76 லட்சம் நபர்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன? யாரை நீங்க நீக்கினீர்கள், யாரை நீங்க சேர்த்தீர்கள், எத்தனை வட இந்தியர்களை நீங்க சேர்த்திருக்கிறீர்கள், எத்தனை நபர்கள் இங்கிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள், வேற மாநிலத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள், அந்த கணக்கு எங்க, அந்த ப்ளூ பிரிண்ட் எங்க? இந்த கேள்விகளுக்கான பதில் இன்னைக்கு வரை கிடைக்கவில்லை. கிட்டத்தட்ட 22 எம்பிக்கள் 6 மாதத்திற்கு முன்பு இதே ஞானேஷ்குமார் அவர்களை சந்தித்து கேள்விகளை கேட்க போனார்கள். ஞானேஷ்குமார் அங்கிருந்து போன எம்பிக்களை விரட்டியடிக்கக்கூடிய வேலையை பார்த்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த தேர்தல் தேதியை அறிவிப்பதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நோக்கம் என்ன, என்ன அவசரம்? ஏன்னா அதற்கு முன்னாடி
நரேந்திர மோடி அவர்கள் வெஸ்ட் பெங்கால்ல மிகப்பெரிய ரேலிகளை நடத்தி வந்தார். So technically speaking, the Election Commission of India had become a branch office of பாரதிய ஜனதா பார்ட்டி. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. உங்களுடைய சேனலை மிகப்பெரிய அளவில் முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போதே ஹாய் ஹலோ வணக்கம், உங்களுடைய கேள்விகள் கருத்துக்களை மறக்காமல் எழுதிவிடுங்கள். இதனால் எங்களுக்கு பல லாபங்கள் கிடைக்கிறது. இதை தாண்டி இந்த வீடியோவை பகிர்வதற்காக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். பொருளாதார ரீதியாக எங்களை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதிகம் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ஒரு பக்கம் வெஸ்ட் பெங்கால், இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. இந்த ரெண்டு மாநிலங்களை மிக முக்கியமாக இன்னைக்கு நான் அலசி ஆராய போகிறேன். இன்னைக்கு ரொம்ப ஆழமாக பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. வெஸ்ட் பெங்காலில் நீக்கப்பட்ட 60 லட்சம் வாக்காளர்கள், தமிழ்நாட்டில் நீக்கப்பட்ட 76 லட்சம் வாக்காளர்கள். இந்த கிட்டத்தட்ட 1.5 கோடி வாக்காளர்களுடைய பெயர் நீக்கப்படும் போது அதை எப்படி சாதகமாக தேர்தல் ஆணையம் தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸான பிஜேபிக்கு மாற்றப் போகிறார்கள்? அது எவ்வளவு பெரிய கவலையான விஷயம். எதற்காக ஆளும் கட்சிகள் அதை பற்றி பேசவில்லை, எதிர்கட்சிகள் பேசவில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். இதை பற்றி மிகவும் ஆழமாக பேசுவதற்காக பொலிட்டிக்கல் கமெண்டேட்டர் மற்றும் ஆக்டிவிஸ்டான பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். வணக்கம். ஞானேஷ்குமார் அவர்கள் தேதி அறிவித்திருக்கிறார். 9ஆம் தேதி அசம், கேரளா, புதுச்சேரியில் தேர்தல். தமிழ்நாட்டில் 23ஆம் தேதி தேர்தல். அதே 23ஆம் தேதி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வெஸ்ட் பெங்கால்ல, 29ஆம் தேதி செகண்ட் ஃபேஸ் வெஸ்ட் பெங்கால்ல, 4ஆம் தேதி இதற்கான ரிசல்ட் வந்துடும். ஆனால் கிரவுண்டில் ஃபர்ஸ்ட் வெஸ்ட் பெங்கால் இருந்து ஆரம்பிக்கலாம். வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி எந்த அளவுல ஒரு துடிப்பாக SIR எதிர்த்தார், எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய மக்களுடன் போய் நின்று மக்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தார் என்கிற பல விஷயங்களை நாம் பார்த்து வந்தோம். ஞானேஷ்குமார் வந்த உடனே உயர் அதிகாரிகளை நீக்கி இன்னைக்கு அனைத்தையுமே பிரட்டி போடக்கூடிய வேலையை பார்க்கிறார். மக்களுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா மீண்டும் ஒரு முறை மம்தா பானர்ஜி தான் வர வேண்டும் என்று. இன்னொரு பக்கம் வரக்கூடிய ரிப்போர்ட்டை நீங்க பார்த்தீர்கள்னா இந்த முறை மம்தா பானர்ஜி மறுபடியும் ஆட்சி பிடித்து விட்டால் அது ஒரு மிரக்கல் மட்டும் தான். ஏன்னா இந்த முறை மம்தா பானர்ஜி இஸ் நாட் ஸ்டாண்டிங் அகேன்ஸ்ட் பிஜேபி, she is standing against Ganesh Kumar. So the war is between Ganesh Kumar versus Mamta Banerjee. It is not between Narendra Modi and Mamta Banerjee. இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, முதல்ல நீங்க ஒரு விஷயத்தோட ஆரம்பிச்சீங்க. எப்படின்னு சொன்னா, இந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கக்கூடிய ஞானேஷ்குமார் மீது இம்பீச்மெண்ட் மோஷன் வந்து நம்ம நாட்டில் உள்ள நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அது நிச்சயமாக அது ஒரு விவாதத்தில் இருக்கிற போது அவர் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் செய்திருக்கிறார். 5 மாநிலத்திற்கான அந்த தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட்டை அவர் செய்திருக்கிறார். இப்போ இதை வந்து அவர் ஒரு வகையில் இல்லை, அவர் ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரி ஞானேஷ்குமார். ஆனால் அரசாங்க விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னா அதை நம்ம முக்கியமாக பார்க்கணும். யாராவது ஒரு அரசாங்க ஊழியருக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டு இருந்தது என்று சொன்னால் நம்ம கான்டக்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அரசாங்க சட்டம் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படணும்னு சொல்லுது. அதாவது ஏன் சஸ்பெண்ட் செய்யப்படணும்னு சொன்னா, யாரோ ஒரு அதிகாரி, அவர் IAS அதிகாரியாக இருக்கட்டும், பிற ஒரு சாதாரண கீழ் நிலையில் உள்ள கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக 4ஆம் தரம் ஊழியராக இருக்கட்டும், அவங்க ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்ட்டு பிரைமா ஃபேசி இருக்கு அல்லது அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்று சொன்னால், அவர்கள் அந்த என்கொயரி நடந்து அவர்கள் தவறு தன் மீது இல்லை என்று நிரூபிக்கப்படும் வரை அவர்களை தள்ளி வைப்பது, இதுதான் சஸ்பென்ஷன். சஸ்பென்ஷன் இஸ் நாட் எ பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம முதல்ல. பட் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா
நரேந்திர மோடி அவர்கள் இவர்களுக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுத்திருக்கிறார். அதாவது யாருமே வழக்கு போடக்கூடாது, கேஸ் போடக்கூடாது, இவர்கள் மீது எந்த விதமான எஃப்ஐஆரும் எழுதப்படக்கூடாது. அந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா he is completely safeguarded by the political party and the government of India. இல்ல அது வேற ஒரு விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, நாடாளுமன்றத்துல இம்பீச்மெண்ட் கொண்டு வந்திருக்கு. இம்பீச்மெண்ட்னா வந்து இவர் குற்றவாளி, இவர் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு மசோதாவோ அல்லது ஒரு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது, பிரேரணை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் மீது வாக்குவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் குற்றவாளியா இல்லையா என்பது அந்த முடிவுல தான் தெரியும். அதாவது ஹேங்கிங், அவர் வந்து அவருடைய பொசிஷன் ஹேங்கிங் ஆகிட்டு இருக்கும் பொழுது அவர் எப்படி வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்களை நடத்த முடியும்? அவர் தள்ளிதானே வைக்கப்பட வேண்டும். இதுதான் வந்து அடிப்படையில் கவர்மெண்ட்டுடைய ரூல். ஒரு அரசாங்க ஊழியர் தள்ளிதான் வைக்கப்பட வேண்டும். அவர் எப்படி இங்கே அவர் மீண்டும் வந்து அந்த வேலைகளில் இருந்து என்ன குற்றங்களை செய்து வந்தாரோ அதற்காகத்தான் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதோ அதே குற்றத்தை மீண்டும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்க வேண்டும். எனவே தான் நான் சொல்கிறேன், இது வந்து அடிப்படையிலே ஒரு தவறான விஷயம். சரி, அதற்கு அப்புறம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். பீகாரில் வந்து இந்த எஸ்ஏஆர் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு எதிர்ப்பு நாடெங்கும் இருந்தது. குறிப்பாக பீகாரில் இருந்தது. சிவில் சமூகங்களெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு அதை எதிர்த்து நின்றன. அதாவது தலித்து மக்கள், பெண்கள், இன்னும் இப்படிப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் நீக்கப்பட்டார்கள் என்பதை நாம் பார்த்தோம். அது மட்டுமல்லாமல் அந்த ஒரு வீட்டில் 1000 ஓட்டு, ஒரு வீட்டில் அப்படியே 500 ஓட்டுலாம் இருந்தக்கூடிய நிலைமைகளை பார்த்தோம். அப்படி இருந்த நிலைமையில இன்றைக்கு அந்த சத்தம் மறைந்து மேற்கு வங்காளத்திலையும் தமிழ்நாட்டிலையும் இருந்திருக்கு. அப்போ மறைஞ்சிட்டுன்னு சொன்னால் வந்து திடீர்னு வந்து ஞானேஷ்குமார் புனிதரா மாறிட்டாரா, இயேசுநாதரா மாறிட்டாரானா இல்லை. இந்த மக்களுடைய அதாவது நினைவு என்பது மறதிக்கு உட்பட்டது. மறந்து கொண்டே இருப்பார்கள். நாம் தான் அதை நினைவுபடுத்த வேண்டும். இப்போ மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு இந்தியாவிலேயே ஒரு முதலமைச்சர் ஓசிஃபரசா மிகவும் வலுவாக இந்த பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியை எதிர்க்கக்கூடியவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால்தான் அவருடைய ஆட்சியை இந்த முறை எப்படியாவது வீழ்த்தி விட வேண்டும் என்கின்ற ஒரு மனோபாவத்தோடு இன்றைக்கு முழு ஞானேஷ்குமாருக்கு அதிகாரத்தை கொடுத்தது போல அவர் வந்து இன்றைக்கு இறங்கி விட்டார். வந்த உடனே நீங்க சொன்னது போல அவர் செஞ்ச வேலை என்ன? உயர் போலீஸ் அதிகாரியை பதவியிலிருந்து நீக்குவது, ஹோம் செக்ரட்டரியை பதவியிலிருந்து நீக்குவது, மற்றும் பல அதிகாரிகளை நீக்குவது என்ற நிலை எடுத்தவுடன் அப்ப யாரை போடுவாங்கன்னு சொன்னா பாஜகவுக்கு யார் ஆதரவாக இருப்பார்களோ அவர்களைத்தான் போடுவார்கள். சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸை கொண்டு வந்து இறக்குவார்கள், இராணுவத்தை கொண்டு வந்து இறக்குவார்கள். இதற்கு பின்னால் அவர்கள் வந்து இந்த தேர்தலை நடத்த போகிறார்கள். எந்த பகுதியில் எந்த தொகுதியில் டிஎம்சி மம்தா அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கிறதோ அந்த தொகுதியில் ஏராளமான வாக்காளர்களை அவர்கள் இங்கே வெளியே அனுப்பியிருக்கிறார்கள், டெலீட் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய பிரதம மந்திரியும் சரி அமித்ஷாவும் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. மிக மிக வந்து ஒரு விஷக்கருத்து. மம்தா அவர்கள் மேற்கு வங்காளத்தில் அந்த மாநிலத்தையே என்ன சொல்றது, இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய மாநிலமாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுவது ஒரு நாட்டினுடைய இந்த பிரதம மந்திரிக்கோ ஒரு உள்துறை அமைச்சருக்கோ அழகா என்று நாம் இந்த கேள்வியை இங்கே கேட்டாக வேண்டியிருக்கு. இப்படியாக அந்த பிச் இருக்க அது வந்து இன்றைக்கு மம்தாவிற்கு எதிராக இருக்கிறது. அதை நாம வந்து அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். இதை மீறி மம்தா அவர்கள் வெற்றி பெறுவார்களா? ஏன்னா கிரவுண்ட்ல எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. அதிகாரிகளையும் வந்து கொண்டு வந்து அவர்களுக்கு வேண்டிய அதிகாரிகளை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார்கள். நாம் அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு நேற்று ஒரு வெஸ்ட் பெங்காலுடைய மந்திரி வரும் பொழுது மந்திரியுடைய வீட்டிற்கு ஊர்வலம் தாண்டி அந்த பகுதியில் வரும்போது வீடு புகுந்து அடிச்சிருக்கிறாங்க. பயங்கர வன்முறை. ஒரு மந்திரியோடைய வீட்டில் வந்து வன்முறை நடந்திருக்கு. இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மாநிலமாக இப்பொழுது மாறி இருக்கிறது என்பதை கவலையுடன் பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த இடத்துல குறிப்பாக ஒரு சில விஷயங்களை நான் எடுத்துக்காட்ட ஆசைப்படுகிறேன். இந்த இம்பீச்மெண்ட் மோஷன் எந்த விதமான குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் எடுத்து வைத்திருக்கிறது ஞானேஷ்குமார் மீது. எலக்ட்ரோரல் ஃப்ராட், ராகுல் காந்தியுடைய 3 பிரஸ் மீட்களை நீங்க பார்த்தீர்கள். போட் சோரி எப்படி நடக்கிறது, எப்படி பேரை நீக்கிறார்கள், எப்படி சேர்க்கிறார்கள், எப்படி தவறான நபர்களுடைய ஐடென்டிஃபிகேஷனை வைத்து இதெல்லாமே நீங்க பார்த்தீர்கள். அது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் அதற்கான முடிவுகளிலும் ரிஃப்ளெக்ட் ஆகுது.
மிஸ்கண்டக்ட், எதிர்க்கட்சிகள் ஒரு சிறிய தவறு செய்தாலும் உடனடியாக அவர்களுக்கு நோட்டீஸ் வழங்குவது, நரேந்திர மோடியாக இருக்கட்டும் அல்ல அமித்ஷாவாக இருக்கட்டும் அல்ல பிஜேபியின் எந்த தலைவராக இருக்கட்டும், எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தால் கூட, எந்த விதமான நடவடிக்கை எடுத்தால் கூட, எந்த விதமான ஆக்ஷனும் அவர்கள் மீது எடுக்கப்படுவதில்லை, எந்த நோட்டீஸும் வழங்குவதில்லை. அதாவது ஞானேஷ்குமார் அண்ட் டீம் ட்ரை டு ப்ரொடெக்ட் த கரண்ட் கவர்மெண்ட் ஒரு ரூலிங் பொலிட்டிஷியன். மூணாவது பேட் பிஹேவியர். நான் தொடக்கத்திலே கூறியபடி எதிர்க்கட்சிகள் ஒரு கேள்வி எடுத்து வைத்தால் அல்ல ஒரு சந்தேகத்தை எடுத்து வைத்தால் அதற்கான விளக்கத்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் ஞானேஷ்குமார் அவர்கள் இருக்கிறார். மக்கள் கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுக்க வேண்டும். இந்த இடத்தில் அனைத்து சட்டத்திட்டங்களையும் மீறி ஞானேஷ்குமார் ஒரு தனி கட்சியின் தொண்டராக வேலை பார்க்கிறார். இந்த நாட்டின் தலைமை எலெக்ஷன் கமிஷனராக வேலை பார்க்கவில்லை, சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக வேலை பார்க்கவில்லை. இந்த 3 விஷயம் ஒரு பக்கம் இருக்கு. தமிழ்நாட்டிற்கு வந்து விடலாம். பிகாஸ் தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏராளமான கேள்விகள் இருக்கு. முக்கியமாக எஸ்ஐஆரை வைத்து. எஸ்ஐஆருக்கு பின்பு நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 96 லட்சம் 96 lakh வட இந்தியர்கள் இருக்கிறார்கள். ஆஸ் பர் ஸ்ரம் மந்த்ராலயா, லேபர் மினிஸ்ட்ரியுடைய இந்த டேட்டா. 96 lakh நார்த் இந்தியன்ஸ் ஆர் மைக்ரேட்டட் டு தமிழ்நாடு. ரெண்டாவது, ஆஸ் பர் மிஸ்டர் ஞானேஷ்குமார் அண்ட் டீம், ஒரு நபர் 180 நாட்கள் தமிழ்நாட்டில் இருந்தாலோ இல்லை ஒரு ஸ்டேட்ல இருந்தாலோ போதும் அவருக்கு வாக்கு போடக்கூடிய உரிமையை கொடுத்து விடுவார்களா. அப்போ 96 லட்சம் வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது எத்தனை வட இந்தியர்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா புதிய வாக்காளர்களாக அந்த ஐடென்டிபிகேஷனை, அந்த அடையாளத்தை கொடுத்திருக்கிறார், அந்த பவரை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டு ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா கிட்டத்தட்ட 36 லட்சம் நபர்கள் வட இந்தியர்கள் இருப்பதாக கூறுகிறார்கள். நீங்க 96 லேக்கை விட்டு விடுங்கள், 36 லேக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த 36 லட்சம் நபர்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டின் ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலை வரை. நீங்க ஊட்டி, குன்னூர் இங்கெல்லாம் போய் பாருங்க, தேயிலை தோட்டங்கள், அங்க வேலை பார்ப்பது வட இந்தியர்கள். புதுக்கோட்டை, ராமநாதபுரம், இந்த காரைக்குடி இங்கெல்லாம் நீங்க போய் பாருங்க, விவசாயி, அங்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இதே வட இந்தியர்கள். ரைஸ் மில்லை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல டீ கடைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போ இத்தனை வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும்போது அவர்களுக்கான ஒரு வாக்குரிமையை நீங்க கொடுத்திருந்தால் அவர்கள் யாருக்கு ஓட்டு போடுவார்கள்? அப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பற்றி எதற்காக நாம் விசாரிக்க கூடாது? எதற்காக நாம் கேள்விகளை கேட்கக்கூடாது? எதற்காக ஆளும் கட்சி இது போன்ற கேள்விகளை கேட்க மறுத்து வருகிறது? Where is the detailed report? How many North Indians have been given this opportunity to vote, to cast their vote from Tamil Nadu? Sir, இதை நீங்க எப்படி பாருங்க? It's a very concerning doubt what we have. அதுல யார் கேட்க வேண்டுமோ அவர்கள் பெரிய அளவிற்கு கேட்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு ஒரு நமக்கு வருத்தமான விடயம். அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமும் அதோடு அதாவது கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகா உள்பட இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கு தமிழகத்திலே வந்து ஒரு ஆளும் கூட்டணியாக இருக்கிறார்கள். ஆனா திமுக வந்து எல்லா கட்சிகளையும் விட வந்து பூத் லெவல்ல தங்களுடைய ஆட்கள் இருக்கிறார்கள். தங்களுடைய ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு வாக்காளர்களும் பூத் லெவல்ல எல்லாருக்கும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து ஒரு மமதையாக இருக்கிறார்களா, அல்லது பாஜக நம்மை ஒன்றும் செய்யாது என்று இருக்கிறார்களா என்ற கேள்வி இன்றைக்கு எழுதுகிறது. இதுதான் அடிப்படையான கேள்வி. அதே போல இன்றைக்கு 96 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. 76 லட்சம் பேர் தான் வந்து இன்றைக்கு அந்த புதுசா சேர்த்ததுல இருந்து கழிச்சது போக 76 லட்சம் தான் நீக்கியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது, புதுசா சேர்க்கப்பட்டவர்கள் எங்குள்ளவர்கள், வட இந்தியர்களா அல்லது இங்கு உள்ளவர்களா என்ற விவரம் வந்து நமக்கு வந்து அவர்கள் இன்று கொடுக்கவில்லை. இன்றைக்கு நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு கூட்டமா பார்த்தீங்கன்னா, நான் கூட என்னுடைய அதாவது வாட்ஸ்அப் குரூப்ல வந்து குடியுரிமை பாதுகாப்பு இயக்கம்னு வச்சிருக்கிறோம். அதுல வந்து இது எல்லா நண்பர்கள்ட்டையும் கேட்கும்போது கூட மாஞ்சோலையில ஏற்கனவே இருந்து வெளியேற்றப்பட்ட அங்க உள்ள
அந்த மக்களுக்கு மட்டும், தேயிலை தோட்ட மக்களுக்கு தான் ஒரு கூட்டமாக 700 பேர், கிட்டத்தட்ட 1000 பேருக்கு வாக்கில்லை என்கின்ற செய்தி வந்திருக்கிறது. அது ஒரு மிகவும் இன்றைக்கு வருத்தப்படக்கூடிய செய்தியாக பார்க்கிறேன். அவன் பிற இடங்கள்ல நமக்கு தகவல் வரல. இந்த தகவலை யார் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வலுவான இருக்கக்கூடிய கட்சியான திமுக தான் இதற்கேற்ற பல வேலைகளை செய்து இன்றைக்கு கொண்டு வந்திருக்கணும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா, பீகார்ல இந்த நம்ம யோகேந்திர யாதவ் பேராசிரியர் இருக்காரு, அவருடைய டீம் பாரத் ஜோடோ அபியான்னு சொல்லக்கூடிய, நாம இந்திய ஒற்றுமை இயக்கம்னு சொல்லக்கூடிய அந்த டீம் கிட்டத்தட்ட 200-300 பேர்களை உட்கார்ந்து வேலை செய்து அங்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் எந்தெந்த மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக கொண்டு வர முடிஞ்சது. ஏன்னா அவர்கள் அங்க இருக்கிறாங்க. அது போல இங்க செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அப்படி செய்தால்தானே எந்த மக்கள் இங்கு பாதிக்கப்படுவார்கள், யாரு ஜெயிக்க கூடும் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் ஜெயித்திருப்பது, அதாவது ஒரு 50 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருப்பதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு 10,000த்துக்குள்ளதான் அந்த வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. அவன் இன்னைக்கு வடக்கு உள்ளவங்கள நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 36 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்கள இதுல சேர்த்துக்கணும்னு சொல்லி இருக்கும் பொழுது, இவர்களுக்கு ஆதரவா உள்ளவர்களையும் நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, இவர்களுக்கு ஆதரவா உள்ளவர்களும் இருப்பார்கள். ஆனா என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, நேற்று செய்தியில பார்த்தேன், நகரங்களில் சென்னையில அதிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி ஒபிஷியலை விட. அப்ப சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக இருக்கிறது. நாம் கவலைப்படுகிறோம். எந்த இதிலிருந்து கவலைப்படுகிறோம் சொன்னா, ஒரு மதவாத அமைப்பு RSS அமைப்பு தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களை தமிழ்நாட்டில் நீட்டிவிடக்கூடாது என்பதற்காக நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் கவலைப்பட வேண்டியவர்கள் ஏன் கவலைப்படவில்லை என்பதுதான் நமக்கு மிக பெரும் கவலையாக இருக்கிறது. நரேந்திர மோடிக்கு இந்த தேர்தல் எந்த அளவில் சேலஞ்சாக இருக்க போகிறது அதையும் நாம் பார்க்க வேண்டும். காரணம், ஞானேஷ்குமாரை வைத்து, தேர்தல் ஆணையத்தை வைத்து அவர்கள் எந்த விதமான தில்லுமுல்லை செய்தால் கூட, மக்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சக்தி. எந்த விதமான சக்தியாக இருந்தால் கூட மக்களுக்கு முன்பு நிற்க முடியாது, நிலைக்கவும் முடியாது. இதுதான் வெஸ்ட் பெங்காலுக்கும் பொருந்தும், இதுதான் மற்ற மாநிலங்களுக்கும் பொருந்தும். இந்த இடத்துல நரேந்திர மோடிக்கு எதிராக இருக்கக்கூடிய, பிகாஸ் நரேந்திர மோடி தன்னுடைய பொலிட்டிக்கல் கரியர்ல மிகவும் வீக்கான நிலையில் எப்ப இருக்கிறார்னா இந்த தருணத்தில் தான் இருக்கிறார். டொமெஸ்டிக் பாலிடிக்ஸ்ல அவருக்கு எதிராக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பிஜேபிக்குள்ளேயே நீங்க பார்த்தீர்கள்னா எதிர்ப்புகள் கிளம்ப தொடங்கிவிட்டது. RSSல நரேந்திர மோடியோட ரிலேஷன்ஷிப் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அதை நீங்க பார்க்க வேண்டும். மோகன் பாகவத் நரேந்திர மோடிக்கு நடுவே இருக்கக்கூடிய கிளாஷஸ்களை நாம் பார்த்து வருகிறோம். ரெண்டாவது நீங்க பார்த்தீர்கள்னா நாட்டுடைய எக்கனாமி, பொருளாதாரம் எந்த அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நரேந்திர மோடி எடுத்த தவறான மெஷர்ஸ்கள், அது அமெரிக்கா இந்தியா ட்ரேட் டீலாக இருக்கட்டும், அல்ல ரஷ்யாவிடமிருந்து நம்ம வாங்கி வந்த கச்சா எண்ணெயை தடுத்து நிறுத்தியதாக இருக்கட்டும், அல்ல ஈரானுடன் நம்மளுடைய ஆண்டாண்டு காலமான அந்த நட்பை நம்ம ஓரம் கட்டிவிட்டு நேதன்யாகுவுடன் போய் கட்டிப்பிடித்து இந்தியா மதர்லேண்ட், இஸ்ராயல் ஃபாதர்லேண்ட் எல்லாம் டயலாக் விட்டு இன்னைக்கு மறுபடியும் நாம் அதே ஈரான் கால்களில் தான் போய் விழுக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அப்போ நரேந்திர மோடி எப்ஸ்டீன் ஃபைல் அதை வைத்து பிளாக்மெயில் செய்யப்படுகிறாரா என்கிற இன்னொரு கேள்வியும் வெளிவந்தது. அப்போ ஒரு குளோபல் சவுத் என்கிற ஒரு ஆஸ்பெக்டை நாம் பார்த்தோம் என்றால், சைனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், இது போன்ற பல நாடுகள் ஒன்று கூடி உலகத்தை இதற்கு மேல் நடத்தப்போவதாக ஒரு கணிப்பு இருந்தது. அதுல இந்தியா பேக்ஃபுட்டில் தள்ளப்படும் போது, அல்ல தன்னை அடமான வைக்கும் போது, பாகிஸ்தான் சைனாவிற்கு நெருங்கியது, ரஷ்யாவிற்கு நெருங்கியது. அப்போ பாகிஸ்தானுடைய ஃபாரின் பாலிசி இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியை விட பல மடங்கு பெட்டராக பெர்ஃபார்ம் செய்கிறது. ஆபரேஷன் சிந்தூரும் போது நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடியின் நிலை என்னவாக இருந்தது? இந்தியாவுடன் எத்தனை நாடுகள் நின்றார்கள், அதே பாகிஸ்தானுடன் எத்தனை நாடுகள் நின்றார்கள். நரேந்திர மோடியின் அரசாங்கம் 7 டெலிகேஷன்ஸ்களை உலகம் முழுவதும் பறக்க வைத்தார்கள். 7 டெலிகேஷன்ஸ்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் போய் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க என்று கெஞ்சி பேசியதற்கு பின்பு கூட எத்தனை நாடுகள் இந்தியாவிற்கு நாங்கள் ஆதரவை கொடுக்கிறோம் என்கிற அந்த கடிதாசியை, அந்த லெட்டரை கொடுத்தார்கள், அந்த சப்போர்ட்டை எடுத்து காட்டினார்கள்.
எத்தனை பிரைம் மினிஸ்டர்ஸ்களை போய் இந்த நாட்டு டெலிகேஷன் போய் சந்தித்தது, எத்தனை பிரசிடென்ட்ஸ்களை போய் சந்தித்தது, எதுவுமே கிடையாது. இதுவரை அதற்கான ரிசல்ட் என்னவென்று கூட யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த நிலையில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 4ஆம் தேதி நரேந்திர மோடி அவர்களுடைய 3வது டேர்ம், நரேந்திர மோடி 3.0 தொடங்கி ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தொடங்கினார் நரேந்திர மோடி. அதாவது பிஜேபியின் பவர் குறைந்து என்டிஏவாக மாறியது. பிஜேபி அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் நடத்தி வருகிறது. 32 எம்பிக்கள் இன்னும் குறைவாக இருக்கிறார்கள். அதாவது இந்த அரசாங்கம் எப்ப வேணாலும் டாப்பல் ஆகலாம். என்னைக்கு சந்திரபாபு நாயுடுவுக்கு தலையசைக்க மறக்கிறாரோ நரேந்திர மோடி, அன்னைக்கே சந்திரபாபு நாயுடு வில் சே தேங்க்யூ சோ மச். சந்திரபாபு நாயுடுவுடைய தன்னுடைய பர்சனல் எஜெண்டாஸ் வேற. நாரா நாயுடு அவருடைய மகனை சீஃப் மினிஸ்டராக ஆக்கி, இவர் பிரசிடென்ட் அல்ல பிரைம் மினிஸ்டர் நிலையில் தன்னை அப்லிஃப்ட் செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்மை போட்டு வருகிறார். ரெண்டாவது, his agenda is clear. He wants to bring a lot of money to Andhra Pradesh. That's it. The day Khajanchi says no to Chandrababu Naidu, the government will talk. இந்த மாதிரி நிலையில நிச்சயமாக நரேந்திர மோடிக்கு பல சேலஞ்சஸ்கள் இருக்கு. So Rahul Gandhi also have similar challenges. பட் இந்த அனைத்தையுமே பொறுத்து பார்க்கும்போது எந்த விதமான தேர்தலை இந்த 5 மாநிலங்களில் நாம் பார்க்க போகிறோம்? ஐயா, இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? பிகாஸ் நரேந்திர மோடி 4 புறத்தில் இருந்தோம், அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் உருவாக்கிவிட்டார். மக்கள் கேள்விகளை கேட்க தொடங்கிவிட்டார்கள். இதுல பேசும்போது மிக ஜாக்கிரதையாக பேச வேண்டியிருக்கேன்னு சொன்னா, நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்கள் மக்களுக்கு அவநம்பிக்கையை கொடுத்து விடக்கூடாது என்பதிலும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஆனால் உண்மை நிலையும் விளக்கியாக வேண்டியிருக்கிறது. நீங்கள் உள்நாட்டில் நீங்கள் சொன்னது போல பொருளாதார நிலை மிக மோசமாக இருக்கிறது. இன்டர்நேஷ்னல் சர்வதேசிய அளவில் மிக மிக இன்றைக்கு எள்ளி நகையாடி, தமிழில் சாதாரணமாக சொல்ல போனால் தூற்றக்கூடிய வகையில் நம்முடைய வெளியுறவு கொள்கை போய்விட்டது. எந்த ரஷ்யாவுடைய எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று சொல்லமோ, ஐயா நீ குடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்களை மாற்றிருக்கோம். நட்பு நாடாக இருந்த அந்த ரஷ்யா உனக்கு பழைய விலையில தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இப்படி எல்லாம் நாம நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா கூட சேர்ந்து குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நாடுகள் உள்ள ஒரு கூட்டமைப்பு, இதுக்கு சைனாவுக்கு எதிராக அமெரிக்கா ஏற்பாடு பண்ணியது. அதுல ஆஸ்திரேலியா இருக்கு, ஜப்பான் இருக்கு, இந்தியா இருக்கு, அமெரிக்கா இருக்கு. இந்த நாடுகள்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டில் நம்முடைய ஜெய்சங்கர் இருக்கார், ஃபாரின் மினிஸ்டர், கஷ்டப்பட்டு ஆபரேஷன் சிந்தூர் அந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது பாகிஸ்தானுடைய பெயரை எப்படியாவது டெரரிஸ்ட் ஸ்டேட்டாக அவர்கள் முக்கியமான காரணம் நீங்க சொல்லணும்னு சொல்லும் பொழுது, இந்த அமெரிக்காவோ மற்ற நாடுகளோ பாகிஸ்தான் பெயரை குறிப்பிட மறுத்து விட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய தோல்வி. நீ ஜெய்சங்கருக்கும் சரி, நம்ம இந்திய நாட்டுக்கும். ஏன்னா வேற என்ன சொல்ல முடியும்? நம்மளுக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம உடைய சார்பாகத்தானே அவர் பேசி கொண்டிருக்கிறார். இது ஒரு பக்கம். இவ்வளவுதான் இருந்தாலும் இந்த தேர்தல் என்பது மக்களின் விருப்பமாக உண்மையிலேயே இருக்க வேண்டும். ராகுல் காந்தி சொல்வது போல ஓட்சோரி என்பது ஓட்டை திருடுவது, நம்முடைய ஓட்டை போடுகின்ற ஓட்டை மாற்றுவது, போடுகின்ற ஓட்டை வெளியே எண்ணும் பொழுது அவர்களுக்கு போட்டதாக சொல்வது, நியாயமான மக்களினுடைய வாக்குகளை இல்லாமல் செய்வது, இப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் செய்யும் பொழுது எவ்வளவு மக்கள் எதிர்ப்பு இருந்தாலும் ஒரு போலியான தேர்தல் மூலம் அவர்கள் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே மக்கள் எதிர்ப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் மிகவும் கூடுதலாக இதில் இந்த தேர்தலை நம்புவதற்கு அது சரியாக இருக்காது என்றுதான் நான் கருதுகிறேன். ஏன்னா ஞானேஷ்குமார் என்ற ஒரு மனிதன் இந்தியாவினுடைய மக்களுடைய விருப்பத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் இது எப்படிப்பட்ட நாடாக இருக்க முடியும்? அவருக்கு கடிவாளம் போடுவதற்கு எந்த அமைப்பும் இல்லை. உச்சநீதிமன்றமும் இன்று ஏறத்தாழ அவர்களுடைய பிடியிலே இருக்கிறது என்பதுதான் வருத்தமான செய்தியாக இருக்கிறது. இப்படி சொல்லுவதனாலேயே மக்கள் அவநம்பிக்கை இழந்து விடக்கூடாது. ஆனாலும் நாம் வீதிக்கு வரும் பொழுது, போராட்டங்கள் நடந்த போது அது ஒன்றுதான் தீர்வாக இருக்க முடியும். எனவே தேர்தலையும் நாம் சந்திப்போம், தேர்தலில் வாக்களிப்போம், தொடர்ந்து நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்வோம்.
ஜனநாயக போராட்டங்களையும் முன்னெடுப்பதுதான் நம்முடைய சரியான வழியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். பட் அதே நேரத்தில் தேர்தல் ஆணையம் இந்த அளவில் தவறுகளை செய்யும் போது மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, சரத்பவாருடைய கட்சி அவர்களுக்கு தான் லீடிங் இருந்ததாக கூறினார்கள். அனைத்து எக்ஸிட் போலுமே அவர்களுக்கு சாதகமாக தான் கருத்து கணிப்புகளை எடுத்துக்காட்டியது. ஹரியானாவை பொறுத்தவரையில் காங்கிரஸிற்கு லீடு இருக்கு, காங்கிரஸ் தான் அடுத்த ஆட்சி பிடிக்கும் என்று கூறினார்கள். ஆனால் ரிசல்ட்னு நீங்க பார்க்கும்போது அது அப்படியே தலைகீழாக மாறிவிட்டது. பீகாரை பொறுத்தவரையில பீகார்ல நிதிஷ்குமாருக்கு எதிராக, நரேந்திர மோடிக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது, இன்னைக்கும் இருக்கு. பீகார்ல பிஜேபி சார்ந்த நபர்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் கூட செய்ய முடியாத நிலையில் தள்ளப்பட்டார்கள். ஆனால் ரிசல்ட்டை நீங்க பாருங்க, the same result will not come in Tamil Nadu. The same result will not come into West Bengalங்கிற assurity எப்படி கிடைக்கும்? ஏன்னா யார் இந்த தேர்தலை நடத்துறாரோ அவர் மீதே இத்தனை அலிகேஷன்ஸ் இருக்கு. ஓட்டை திருடுகிறார், மைனாரிட்டிகளுடைய பெயரை நீக்குகிறார், சட்டத்திட்டங்களை மதிப்பதில்லை, ஒரு அரசியல் கட்சிக்கு சாதகமாக அனைத்து நடவடிக்கைகளும் எடுத்து வைக்கிறார், அவர்கள் மீது இருக்கக்கூடிய தவறுகளை தட்டி கேட்பதில்லை, எதிர்கட்சிகள் ஒரு தும்மினால் கூட அது தவறு என்று எடுத்து காட்டுகிறார், சிசிடிவி கேமராவை நாங்கள் காட்ட முடியாது, அதை அழிச்சு விடுவோம் என்று கூறுகிறார். அப்போ எந்த இடத்துல தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக ஒரு அவநம்பிக்கை எடுத்துக்காட்டி சுப்ரீம் கோர்ட் வரை மக்கள் போறார்கள், எதிர்கட்சிகள் போகிறது. சுப்ரீம் கோர்ட் says no, it is an independent body, we will not get into their matter. மக்கள் ஒரு அமைப்பின் மீது சந்தேகத்தை எடுத்து வைக்கும் போது அல்ல அந்த அமைப்பு அதற்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டும், அல்ல சுப்ரீம் கோர்ட் தலையிட்டு அந்த விளக்கத்தை கேட்டு எடுத்துக்காட்ட. ரெண்டுமே நடக்காத பட்சத்தில் எப்படி மக்கள் இந்த அமைப்பின் மீது, இந்த அமைப்பின் தலைவர் மீது நம்பிக்கை வைக்க முடியும்? டிஎன் செஷன் அவர்கள் எனக்கு இன்னைக்கு ஞாபகத்தில் இருக்கிறார். அவர் வந்தபோது எந்த அளவுல பாபுக்கள் கையில் இந்த ஒட்டுமொத்த தேர்தல் ஆணையமும் இருந்தது, அங்கிருந்து எப்படி மீட்டெடுத்து, ஐ எம் த கமிஷனர் ஆஃப் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ஐ எம் நாட் த கமிஷனர் who works under government of India என்கிற அந்த வார்த்தை. அரசாங்கத்திற்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆபீசர் நான் கிடையாது. இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ஒரு அமைப்பு, இண்டிபெண்டன்ட் பாடி which is called Election Commission of India, I am the commissioner for that. I have separate powers and I will do it. அவர் ஒரு தேர்தல் ஆணையர், இங்க இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையர். எந்த தேர்தல் ஆணையத்தை நாம் பார்த்தோமோ இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம் எப்படி டாப்பிள் ஆகிவிட்டது, அதை பற்றி நாம் எப்படி பேச முடியும்? ஏன்னா ஆதாரப்பூர்வமாக பல விஷயங்கள் எடுத்து வைத்த பின்பு கூட நான் பதிலை கொடுக்க மாட்டேன், மன்னிப்பை கேளு என்று கூறிய அதே ஞானேஷ்குமார் ராகுல் காந்தியை பார்த்து அடுத்த 48 மணி நேரம் 7 நாட்களுக்குள்ள மன்னிப்பை கேட்க வேண்டும். பட் the same question when a public asks, again he says no, I will not answer you. Is Ganesh Kumar is a larger body than parliament? Because இன்னைக்கு பார்லிமெண்ட்ல தான் அவருடைய இம்பீச்மெண்ட் மோஷன் வந்திருக்கு. மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் தான் இந்த இம்பீச்மெண்ட்டிற்கான இந்த மோஷனை கொண்டு வந்திருக்கிறார்கள், நோட்டீஸை கொடுத்திருக்கிறார்கள். அப்போ எப்படி ஞானேஷ்குமாரை அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் ஆணையத்தை நம்ப முடியும்? அதற்குத்தான் நான் முதலேயே இந்த விவாதத்தை தொடங்கும் பொழுது நான் ஒரு கருத்தை சொன்னேன். உன் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கும் பொழுது நீ சற்றே ஒதுங்கி இருக்க வேண்டும், இந்த தேர்தலை நீ நடத்தக்கூடாது என்கின்ற ஒரு கோரிக்கையை, முழக்கத்தை இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகள் வைத்திருக்க வேண்டும். அதை அவர்கள் தவறிவிட்டார்கள். ஏன்னா ஒரு குற்றவாளி எப்படி திரும்பவும் நீதிமானாக இருக்க முடியும், அந்த பதவியில எப்படி செய்ய முடியும் என்பதுதான் அடிப்படையான கேள்வி. சரி, இந்த கேசினோ எஃபெக்ட்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. அதாவது இவ்வளவு தூரம் பீகார்லயோ மற்ற இடங்கள்லயோ தேர்தலில் தேர்தல் கமிஷனை வச்சு எதிர்க்கட்சிகளை தோற்கடித்து பாஜகவை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்று செய்யும் போது நாம் தேர்தலை புறக்கணித்து விட்டால் என்ன என்கின்ற ஒரு கருத்து மக்களிடையே ஆங்காங்கே வந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் கூட என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முழுசா ஏதாவது ஒரு இடத்துல, உதாரணமா தமிழ்நாடு கூட இருக்கலாம் நாளைக்கு, அதை வெற்றி பெற வைப்பது.
அதை வெற்றி பெற வச்சுட்டு அப்போ என்னன்னு சொன்னா வந்து நீங்கள் வெற்றி பெறும்போது மட்டும் தேர்தல் கமிஷன் நியாயமாக வேலை செய்ததா, மற்றவர்கள் தோற்கும் பொழுது மட்டும்தான் வந்து நீங்கள் அது நியாயமாக வேலை செய்யவில்லையா என்று சொல்லுவதன் மூலம் அந்த அவர்கள் செய்கிற மோசடிகளை நியாயப்படுத்துவது. இதற்கு பேர் கேசினோ எஃபெக்ட். இவங்களும் என்ன செய்வாங்க, சீட்டு விளையாடும் போது அதாவது திரும்ப திரும்ப பணம் வச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு தடவை ஜெயிக்க விடுவாங்க அந்த சிஸ்டம், திரும்பி ஒரு தடவை ஜெயிக்க விடுவான். 1000 ரூபா தோத்துட்டேன்னா 2000 ரூபாப்பா, 2000 ரூபாயும் தோத்து ஜெயிக்க விடுவான். திரும்ப வந்து ஒரு 10,000 ரூபா வைக்கும் போது காலி பண்ணிடுவாங்க. அப்படித்தான் இந்த சிஸ்டம், இந்த கேசினோ எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய ஒரு சிஸ்டத்துல நாம மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். நீங்கள் சொல்லுவது போல இந்த சிஸ்டத்துல வந்து அவர்கள் நாம தமிழ்நாடு வந்து சரி பரவாயில்ல இது ஒன்று ஜெயிக்கட்டும் அப்படின்னு ஞானேஷ்குமார் ஜெயித்து விடலாம், அதாவது அலோவ் பண்ணலாம் நம்ம ஜெயிப்பதற்கு. ஏன்னா எல்லாமே நாம தோற்கடிச்சிட்டோம்னு சொன்னா வந்து தேர்தல் ஆணையம் சரியில்லை என்று சொல்லி விடுவார்களோ என்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இல்லை என்றால் வந்து கம்ப்ளீட்டா, ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த மோடியும் சரி, பாஜகவும் சரி, தேர்தல் கமிஷனரும் சரி, இந்த ஈவு இறக்கம் கேசினோ எஃபெக்ட் எல்லாம் பார்க்கறதுல அடிச்சு காலி பண்ணி எல்லாரையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல உள்ளவர்களாக தான் இருக்கிறார்கள். எனவே நாம் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் முழு மூச்சோடு இறங்கி மதவாத சக்திகளுக்கு எதிராக நாம் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இங்கே வைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பாலிசி, ஒரு இண்டிபெண்ட் பாடி, இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன் மீது நிச்சயமாக நாம் நம்பிக்கை எடுத்து வைக்க வேண்டும். ஒரு சில கேள்விகள் அதை கடுமையாக கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது, அதனால் ஒரு சில வாதங்களை எடுத்து வைக்கக்கூடிய. ஆனால் தேர்தலை நிச்சயமாக நாம் நம்ப வேண்டும். தேர்தலில் இருக்கக்கூடிய தவறுகள் இருக்கலாம், அந்த தவறுகளை திருத்தக்கூடிய வேலையை நாம் அனைவருமே சேர்ந்து பார்க்க வேண்டிய ஒழிய ஒட்டுமொத்த எலெக்ஷனையே தவறாக எடுத்து காட்டுவதும் அல்ல ஒட்டுமொத்த எலெக்ஷனையே சந்தேகமாக பார்ப்பது அது கொஞ்சம் தவறான விஷயம். ஸோ லெட்ஸ் ஹோல்ட் ஈச் அதர்ஸ் ஹேண்ட் அண்ட் சார் சொன்னபடி பாசிச சக்திகளுக்கு எதிராக இந்த நாட்டின் ஒற்றுமை எடுத்து காட்டும்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒன்றாக உங்களுக்கு என்ன சரி என்று படுகிறதோ, அது எந்த அரசியல் கட்சியாக கூட இருக்கலாம், அவர்களுக்கு நீங்க போய் ஓட்டை போடுங்க. நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுமே இந்த நாட்டு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை மிக ஆழமாக எடுத்து வைக்க போகிறது. இந்த வீடியோவை தயவு செய்து பகிருங்கள். பிகாஸ் பல விஷயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கிறோம், ஆராய்ந்திருக்கிறோம், உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம். இது போன்ற பதிவுகளை ரெக்கார்ட் செய்து அதற்கான ஆய்வுகளை, அதற்கான ஆதாரங்களை எடுத்து திரட்டி உங்களுக்காக கொண்டு வருவது ஒரு நீண்ட நேரம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்களோட டீம் அதை எடிட் செய்து அதற்கான சரியான படங்கள் எல்லாம் போட்டு உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தது. இந்த வீடியோ இல்லை எங்களுடைய சேனலில் நாங்கள் எடுத்து காட்டக்கூடிய இந்த கடுமையான உழைப்பு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அது தட்டுங்க. பல நபர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரட்டும். பொருளாதார ரீதியாக உங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள், அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை நீங்கள் பயன்படுத்தலாம். உங்களால் முடிந்த உதவியை நீங்கள் தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். தேங்க்யூ. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.